அதுக்காகத்தான் சுவாமியை உள்ள பார்க்கிறது. நாரவர் அப்படி பார்க்கிறவராம். அவரை போய் வால்மீகி காட்டாருங்கிறார். இது வால்மீகி எழுதுற ஸ்லோகம் தான், முதல் ஸ்லோகம். இவர் என்ன கிரமமா சொல்லணும்? நான் காட்டேன் நாரதரைன்னு சொல்லணும். நான் காட்டேன்னு சொல்லாம உதாசீனா ஆரோ வேற இன்னுத்தம் சொல்றா போலே வால்மீகி முனிபுங்கவம் பரிபப்ரச்ச வால்மீகி காட்டார். என்ன அர்த்தம்? நாள் நான்கிறத மறந்துட்டு எழுதின புஸ்தகமா, அகங்காரம் இல்லாமல் எழுதின புஸ்தகம். 16 குணங்கள் காட்டாள். தர்மம் அறிஞ்சவனா இருக்கணும், நல்ல குணசாலியா இருக்கணும், செய்நன்றி மறவாதவனா இருக்கணும், நல்ல வீரியம் உள்ளவனா இருக்கணும், சத்தியவாக்கியனா இருக்கணும், பொய் பேசப்படாது. ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா திருடவோடத்தன அழகா நடத்துறவனா இருக்கணும், நல்ல நடை உள்ளவனா இருக்கணும், சர்வபூதங்களிடத்திலையும் தயவு உள்ளவனா இருக்கணும், வித்வானா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும், ஒரு காரியத்தை நடத்துறதுல திறமை உள்ளவனா இருக்கணும், சமர்த்தால் கண்ணுக்கு லட்சணமா இருக்கணும், மனதை அடக்கிறவனா இருக்கணும், கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும், கோபம் வரும் வந்தா அதை ஜெயிக்கணும், ஜிதக்ரோதா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதா நல்ல காட்சி உள்ளவனா இருக்கணும், பிறரை பார்த்து அசூயப்படாதவனா இருக்கணும். இது 15வது குணம். 16வது குணம், எவன் யுத்த களத்துல போய் நின்னா கோபம் வந்தா தேவர்களும் கூட பயப்படுவாளோ அப்படிப்பட்ட கோபம் உள்ளவனா இருக்கணும். யாரு அப்படி இருக்கான்னு காட்டாளாம். சத்யவாக்யோ திருடௌரதா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஸ்தமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதர்சனः ஆத்மவான் கோஜிதக்ரோதः த்யுதிமான் கோனசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. கோபம் வந்தா தேவர்கள் கூட பயப்படணும். யுத்த களத்துல அப்படி இருக்கணும். கோபம்னா என்ன அர்த்தம்னா, வெறும் தரித்திரனுக்கு சந்தோஷம் வந்தா தான் என்ன பிரயோஜனம்? கோபம் வந்தா தான் என்ன பிரயோஜனம்? என்ன பண்ண முடியும்? தரித்திரனுக்கு சந்தோஷம் வந்தது என்ன பண்ணுவோம்? நம்ம கழுத்தை கட்டுவோம். தரித்திரனுக்கு கோபம் வந்தது வெறுமனை வாங்கிட்டு ஏதாவது புலம்புவோம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? திருப்பையார ஆட்டி வச்சு விடுவேன் சார். மகான்கள் வச்சு விடுவாள், சொல்லி 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 வச்சு விடுவாள். அம்மா குழந்தைக்கு சீரத்தை போட்டி போட்டி வளர்க்கப்படுறா போல இருந்தாள். பகவத் குணம் சொல்ல சொல்ல பகவான் வேற கோவில்ல இருக்க முடியாது, வைகுண்டத்துல இருக்க முடியாது, பால்கடல்ல இருக்க முடியாது. நம்ம உள்ளதா வந்து உட்கார்ந்துட்டாகணும். கட்டி இழுக்கும் பக்தி. ஆமா, பிரணய ரசனையா சுதாங்கிரி பத்மஹான்னா சுகாச்சாரியா நம்ம பக்தியாகிற கயிறு போட்டு கட்டி சுவாமியை இழுத்து நம்ம உள்ள கொண்டு உட்காந்து வச்சு விடும். அதற்காகத்தான் பகவத் குணம் கேட்கிறது.